ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பாவக்காய்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கெலாம் வந்து பாவக்காய் அவ்வளோ பிடிக்கும். அதேமாதிரி என் பசங்களுக்குமே பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். அந்த பாவக்காவை நம்ம எப்படி செய்கிறோமோ செய்கிற விதத்தை பொறுத்து தான். அதாவது வந்து ஒரு கசப்பு இருக்கும், பட் கசப்பு புளிப்பு அந்த எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அந்த பாவக்காய் வந்து நிறைய பேர் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே டேஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு நான் வாங்கியிருக்கிறது ஒரு 1/4 கிலோ பாவக்காய் வாங்கிட்டு, இது குட்டி குட்டி பாவக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, மிது பாவக்காவா? சுகருக்கு நல்லது. சுகருக்கு ரொம்ப நல்லதுப்பா. பாவக்காய் வந்து ரெகுலராக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்லைனா 2 நாள் எடுத்துக்கலாம். முதல்ல அவிச்சு தண்ணி வேணால் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. சரியா? உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருங்க. இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. எந்த கடாயில் வைக்கிங்களோ அந்த கடாயை எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் எடுத்துருக்க அந்த பாவக்காய்க்கு தகுந்த மாதிரி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட போகிறோம். அதாவது எந்த ஒரு விஷயமே நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதோட கடுகுலாம் வெடிச்சதுக்கப்புறமா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நானே அவசரப்பட்டுருவேன். டக்கு டக்குன்னு தூக்கி போட்டுருவேன். கொஞ்சம் அவசரப்படாமல் போடுங்க. இந்த பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சா? இப்போது கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பூண்டு வந்து ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கேன் பாருங்கள். பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். டப் டப்னு வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சிட்டா? இப்போது ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கூடவே இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பல்லாரியும் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம். அதையும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு, இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இந்த மாதிரி பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. எப்போவுமே பச்சை மிளகா போட்டால் அது ஒரு எனக்கு பிடிக்கும். வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் போட்டிருக்கேன். கூடவே கழுவின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டுருங்க. இந்த பாருங்களேன், நான் வந்து சின்ன தக்காளியில் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், குட்டியாக இருக்கிற தக்காளியில். ஓகே, இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கிட்டா? இப்போ வதங்கின உடனே கழுவி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காவை, அதை அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஓகே, இப்போது அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கலாம். நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படி விட்டுறாதீங்க. அப்பப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே சுருங்க ஆரம்பித்தோடனே இந்த தக்காளியை தூக்கி உள்ளே ஊற்றுங்க. இன்னும் நம்ம வந்து உப்பு போடல. ஓகே, நான் ஃபஸ்ட்லேயே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். இதுக்கு புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு போட்டுட்டு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இன்னும் வந்து வதக்குங்க லைட்டாக. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம போடணும். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்படி கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா காரத்தூள் நம்ம போடலாம். ஓகே, இது பாவக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா சுருண்டு அப்படி நல்லா வதங்கி வரும். அதில் மட்டும் அவசரப்படுறாங்க, எல்லாம் கருக்கு முறுக்குன்னு வந்துடும், மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கு. தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம வந்து டைம் எடுத்து தான் பண்ணணும். இங்கே பாருங்களேன், தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். அது கரெக்டாக நான் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் மட்டும் தேவையான அளவு. குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதில் எல்லாமே நீங்கள் போட்டு அரைச்சிருப்பீங்களா? நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள்னு தனியாக வச்சுருக்க மாட்டேன். இந்த தனியாத்தூள் தான் எல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன். என்னுடைய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன், அதாவது தனியாத்தூள் இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். அதை ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அதில் நாங்கள் மற்றபடி நீங்கள் என்ன வேணால் வத்தல் தூள்லேயே எல்லாமே நீங்கள் போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் நான் இதில் தான் கடலைப்பருப்பு, ஜீரகம்
என்னென்ன உண்டு வேறு என்னப்பா டக்குன்னு சொல்லுறதுக்கு மறந்துடுறேனே, எல்லாமே போட்டுப்போம்ப்பா. நான் வந்து வீடியோவே போட்டிருக்கேன். டக்கு நீங்கள் கேட்டோன்னே என்னென்ன மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு இங்கே பாருங்களேன், கொஞ்சோண்டு தண்ணி, அது வந்து நம்ம மிக்சியை கழுவின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம புளி வர ஊற்றுவோம். இப்போ நம்ம சிம்லையே நம்ம போட்டுட்டு அப்படியே நல்லா வெந்து வரட்டும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம காமிக்கிறோம். அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும், அதுவே வந்துடும். மூடி வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நான் இன்பிடியனை வந்து கலரி மட்டும் விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு அப்படி எண்ணெய் இந்த தெரியுதா உங்களுக்கு, சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு பாவக்காவை லைட்டாக எடுத்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு சுட்டுறாம பாருங்க எப்படி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துட்டா. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ வந்து புளியை ஊற்ற போகிறோம். ஓகே, நான் கொஞ்சோண்டு புளி எடுத்து ஏன்னா நம்ம தக்காளியும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக நம்ம நல்லா புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இது எங்கள் வீட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்லப்பா? சத்தமாக சொல்லுங்கள், மைக்கு போடல. இந்த பாருங்க, புளியை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கிளறுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படின்னா தான் அந்த புளிலாம் நல்லா இறங்கும். அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த திரும்பியும் நமக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நமக்கு சுருங்கி வரணும். கடைசியாக இதில் கொஞ்சோண்டு, ரொம்பலாம் வேண்டாம். இங்கே பாருங்களேன், நான் போடுறது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இந்த அளவுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. சரியா, நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து இந்த புளிப்பை வந்து கசப்பை கொஞ்சம் குறைச்சி அது ஒரு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் போடக்கூடாது. சரி, உங்களுக்கு வேண்டாம்னா விட்ருவோம். சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் போட்டு காமிச்சிடணும். ஆனால் நார்மலாக நான் போட மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுனால. பட்டு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம சாதத்தோடு இதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். திரும்ப நீங்கள் இதே மாதிரி வச்சு கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க, நீங்கள் இதை மாதிரி வச்சு கொடுங்க மம்மி, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் சைட் டிஷ்க்கு வந்து ஒரு அப்பளமோ ஒரு முட்டை ஆம்லேட்டோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டா போதும். நம்ம இப்போ வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம சாதத்தில் இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்னா சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பட் நான் மெயின் டிஷ்ஷாகவே இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம். ஓகே, இது இந்த மாதிரி வச்சுட்டு மெயின் டிஷ்ஷே இன்றைக்கி நமக்கு இதுதான். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா? இதை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமிர்த மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு இருந்தாலே உங்களுக்கு போதும், சாதம் ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க, பொய் சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அந்த புளிப்பு, கசப்பு, சம்மந்தப்பட்ட அட்டகாசமான சுவையில் பாகற்காய் தொக்கு செய்வது எப்படி? டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.